தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக, உலக அரசியலை பேசுவதற்காக தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். வணக்கம். வணக்கம். இந்த ஹார்முஸ் ஜலசந்திக்கு 2 பக்கத்துலேயும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் காத்திருக்கிறதா தகவல் இருக்கு வருது. உள்ளேயும் போக முடியல, உள்ள இருந்து வெளியும் வர முடியல. அப்போ இது வரைக்கும் அமெரிக்கா சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததில்ல, ஒரு நிலை. அது இல்லை. இன்னைக்கு அது தலைகீழாக. ஆமாம், நீங்கள் 2003 ஈராக் போர் தொடுக்கும் போது நேட்டோ மற்றும் கூட்டுப்படைன்னு தானே சொன்னாங்க. எல்லா நாட்டு படைகளும் அதில் பங்கேற்றாங்க. இன்னைக்கு பங்கேற்கல. இப்போ யாரும் ஜெர்மனியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஆமாம், இது எங்களுடைய யுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யூரோப்பியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் அவங்க இது நாங்கள் சம்மந்தப்பட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மற்ற நாடுகளும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் வரலைன்னு சொன்னால் நேட்டோவில் ஒரு பெரிய விரிசல் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அவங்க ஆட்படுறதா இல்லை. இப்போ இந்த கப்பல்கள்லாம் வராமல் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் அந்த பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வைத்தது தான் சட்டம் அப்படின்றது நிலைநிறுத்தப்பட்டுருச்சு. என்ன தான் நீங்கள் குண்டு வீசுனீங்கன்னா கூட இப்போ ஈரான் ஒரு பெரிய நாடுங்க. பரப்பளவில் ஒரு 3-4 ஈராக்கை உள்ளே நீங்கள் அமர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நாடு. இப்போ ஈரான் மிசைல் எப்படி ஏகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மொபைல் லான்ச்சரை மாற்றிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி, அடுத்தது ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி. அதனால் எங்கேருந்து அவங்க ஏவுறாங்க அப்படின்றத அமெரிக்கா, இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க ஏவுறாங்க. ஆனால் உலகத்தினுடைய ஒரு ரொம்ப நுட்பமான தொழில்நுட்பங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் இவை. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் யுத்தத்தில் கைதேர்ந்தவங்க. ஆயுத தயாரிப்பாக இருக்கலாம், இந்த உளவு இதில் எல்லாம். அப்படி இருந்த பிறகும் ஈரானை ஏன் இவங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு மிசைல் லான்ச்சரை ஒரு மிசைல் ஏவுறாங்க, 1-2 ஏவுறாங்க. ஏவிட்டு ஒன்று பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டு ஏவிடலாம். ஏவிட்டு அதில் நீங்கள் குண்டு போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, தாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஒரு மொபைல் லான்ச்சரில் ஏவிட்டு அந்த மொபைல் லான்ச்சரை நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கொண்டு போயிடுறீங்க. கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கேருந்து ஏவிச்சு அப்படின்றதான் சேட்டலைட்டு காட்டும். அதுக்கு பிறகு திரும்ப அந்த இடத்த போய் தாக்குனீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது. இது ஒன்று. அடுத்தது ரஷ்யாவும் சைனாவும் இந்த சேட்டலைட் வழியாக துல்லியமான ஒரு உளவு தகவல்களை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ்க்கு பதிலாக சைனாவினுடைய அந்த பேடியூ அந்த அப்ளிகேஷன் தான். அதிலிருந்து துல்லியமான தகவல்கள், எங்கே கப்பலை நிறுத்தியிருக்கிறாங்க, இராணுவ தளம் எங்கே இருக்குது, துல்லியமாக அங்கே எங்கே வச்சு தாக்கணும், இந்த தகவல் இருக்கிறதுனால ஈரான் குறிபார்த்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்புகிறது. இப்போ கல்ஃப் நாடுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 பேர் இறந்து போயிருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்க இராணுவ வீரர்களே ஒரு 12 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு 4 விமானங்கள் வீழ்ந்து போயிருக்குது. இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈரானை அவர்கள் வெல்ல முடியவில்லை. இப்போ மற்ற நாட்டு போர்க்கப்பல்களும் வர முடியாதுன்னு நட்பு நாடுகள் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ட்ரம்ப் ஒரு கையேறு நிலையில் இருக்கிறார். எப்படி இந்த போரை விட்டு வெளியே வர்றது, போரில் நான் வெற்றி அடைந்து விட்டேன்னு எப்படி சொல்கிறது, அந்த குழப்பத்தில் அவர் இருக்கிறார். இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கிற வரைக்கும் நம்ம அடித்து குண்டு போட்டு காசா மாதிரி ஒரு தரைமட்டம் ஆக்கணும். ஆனால் காசா ஒரு சின்ன பகுதி. ஈரான் ஒரு பெரிய நாடு. அந்த பெரிய நாட்டில் நீங்கள் குண்டு போட்டு நீங்கள் மொத்த நாட்டையும் சீர்குலைக்கணும் அப்படின்னு சொன்னால் பல வருடங்கள் போடணும். பல வருடங்கள் உங்களுக்கு விமானமும் குண்டுகளும் மிசைல்ஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டை அழிக்க முடியும். சரி, அணு ஆயுதம் போடலாமா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உலக நாடுகள் அதற்கு ஒத்துக்கொள்ளாது. அது அதனுடைய எதிர்விளைவு தீவிரமாக இருக்கும். இப்போ ட்ரம்பே அதை சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் அணுகுண்டெல்லாம் போடாது, ஒருபோதும் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கூட்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இன்றைக்கி போரில் ஈரானை எதிர்த்து போர் தொடுத்தாலும் அதை விட்டு இன்றைக்கி வெளியே வராத முறையில் சிக்கிருச்சு. நீங்கள் பழைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து போனீங்கனாலும் ஈரானாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய யுத்தங்கள் எல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தானில் எதுக்கு போனாங்க? தாலிபான் பின்லேடனுக்கு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க, அல்கைதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானில் போய் பல வருடங்கள் இருந்து பார்த்து என்னாச்சு,
திரும்ப தாலிபான்கள் பவர் கேப்சர் பண்ணுறாங்க. அமெரிக்க விமானம் கடைசியாக வருது. வந்துட்டாங்க. ஈராக்கில் வந்து 2003லேருந்து 2011 வரைக்கும் 8 வருஷம் இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. அங்கே சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியலை. அதன் பிறகு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்கள்லாம் வளர்ந்துச்சு. அமெரிக்காவால் ஈராக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. ஈரான்லேயும் அது கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். அந்த வரலாறு மறுபடியும் தொடரும். திரும்புகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் இப்போ ஹார்முஸ் கடல் பகுதியை பொறுத்தளவில் அது இல்லைன்னா செங்கடல் பகுதியை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை பலரும் பேசுகிறாங்க. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய கார்கு தீவை நாங்கள் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தி முழுமையாக கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் யுத்த கப்பல் வந்து ஜப்பான்லேருந்து வர்றதாகவும் ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த தரை யுத்தமாக அடுத்த கட்டமாக நகரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கா இப்போ கார்கு தீவை ஒட்டியே? இப்போ கார்கு தீவை மட்டும் நீங்கள் கார்கு தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவு வந்து எண்ணெய் வயல்களில் இருந்து குழாய் மூலமாக அங்கே எண்ணெய் வருது. அந்த எண்ணெய் அங்கே இருக்கிற கப்பல்களுக்கு ஃபில் பண்ணப்படுது. அந்த தீவினுடைய விசேஷம் என்னென்னா, ஒரு பெரிய பெரிய ஆயில் டேங்கர் கப்பல்கள்லாம் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆழமான கடல் பகுதியை கொண்டது அந்த தீவு. அதனால் ஈரானுடைய முக்கியமான ஏற்றுமதி மையமாக அந்த தீவு கார்கு தீவு இருக்குது. அதனால் மிலிட்ரி சென்டரும் இருக்குது, இந்த மாதிரி ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இருக்குது, கப்பல்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான கட்டமைப்பும் இருக்குது. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து அந்த மிலிட்ரி டார்கெட்ஸை தாக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ சரண்டர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதையும் தாக்குவோம், எண்ணெய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு 30-34 கிலோமீட்டர் தான் அந்த நீரிணையினோட அகலம். அதனால் ஈரானில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் போட் இருக்குல்ல, ஒரு ஃபைபராலான ஒரு ஸ்பீட் போட்டு, அந்த போட்டு வந்து ஒரு ஆயில் டாங்கரை வந்து நீங்கள் அடிக்க முடியும். நீங்கள் ஒரு ராக்கெட் லாஞ்சரோ இந்த மாதிரி சிறிய ரக ஆயுதங்கள் வைத்து ஒரு கப்பலை வந்து அடிக்க முடியும். ஏற்கனவே நிறைய அடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஹூதிஸ் அடித்தாங்கல்ல, ஆமாம், செங்கடல் பகுதியில் வந்து அடித்தாங்க இல்லையா? அதனால் இப்போ செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது அங்கே வந்து எண்ணெய் ஏற்றுவதற்கு. மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, கத்தாரு, யுஏஇ, அப்புறம் வந்து பஹ்ரைனு, குவைத்து, இவங்க எல்லாமே வந்து அந்த பாரசீக ஓமன் வளைகுடா அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த ஹோர்மூஸை கடந்து தான் வர முடியும். ஆனால் அந்த வழியாக வர முடியாது, இந்த செங்கடல் வழியாக வர முடியாது. இதெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு சொந்தம். அதனால் அங்கேருந்து தான் ஈராக்கு, ஈரானு அதுவுமே அங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க. அதனால் அந்த இடம் ஈரான் கையில் இருக்கிற வரைக்கும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இவங்க கார்கு தீவை நேரடியாக வந்து கைப்பற்றினாலும் அது வந்து ஈரான் இராணுவம் வந்து ஒரு கொரில்லா தாக்குதல் மூலமாக அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும். நீங்கள் ஈரானை வந்து ஒரு தரைப்படை அனுப்பி வந்து பிடிக்கவே முடியாது. அதனுடைய புவியியல் அமைப்பு அந்த மாதிரி. மேற்குலையும் வடக்குலையும் வந்து மலைத்தொடர்கள் இருக்குது, காஸ்பியன் கடல் இருக்குது, உள்நாட்டில் 2 பாலைவனங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஒரு நீண்ட கடல் பரப்பு இருக்குது. அதனால் தரை வழியாக அதை வந்து பிடிப்பது என்பது கடினம், வெட்ட வெளியாக இருக்கும். ஆமாம். அதனால் அந்த தவறை வந்து அமெரிக்கா செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இஸ்ரேலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ்ரேல் இப்போ வந்து லெபனானுக்கு வந்து படை அனுப்பியிருக்கு. லெபனானில் 700க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து சிவிலியன்ஸை தான் கொல்றாங்க. ஹிஸ்புல்லாக்களும் திரும்ப தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. லெபனான் கவர்மெண்ட்டு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. அவங்க ஹிஸ்புல்லாக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இஸ்ரேலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் இஸ்ரேல் பொதுமக்களை தாக்குறாங்கன்றதை கண்டிச்சிருக்கிறாங்க லெபனானுடைய அரசாங்கம். அதனால் அங்கே தான் வந்து தரைவழியில் வந்து இஸ்ரேல் இறங்கியிருக்கிறதே தவிர இஸ்ரேல் ஈரானில் வந்து இறங்க முடியாது. அதனால் அவர்கள் வந்து அந்த 2500 மரைன் வீரர்கள் கொண்டு வந்து கார்கு தீவை கைப்பற்றதாக நினைத்தாலும் அது அமெரிக்காவுக்கு தான் ஒரு பெரிய அழிவை தேடித்தருமே தவிர ஈரானே அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஈரானை பொறுத்தளவில் இந்த அவருடைய கடல் சக்தி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆள் இல்லாத படகுகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் இல்லாத விமானம் இருக்கிற மாதிரி ஆள் இல்லாத படகுகளையும் வச்சுருக்காங்க, ஸ்பீட் லாஞ்சர்கள் வச்சுருக்குறாங்க,
இந்த கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கான இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வெளிவந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த லாஞ்சர்களை தான் பார்த்துட்ருக்கோம். ஏவுகணைகள் தான் இவங்க விதவிதமாக அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ புது வகையான ஏவுகணைகள் எல்லாம் ஏவிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஆனாலும் என்ன இருந்தாலும் இது மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் போகும். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து 3 வாரத்திற்கு இந்த யுத்தம் வந்து இன்னும் நீளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. எதனுடைய அடிப்படையில் இதை வந்து இஸ்ரேல் பேசிட்டுருக்கு? இஸ்ரேல் வந்து இன்னும் நிறைய டார்கெட் வச்சுருக்கோம், ஆ. அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற முறையில் சொல்கிறாங்க. ம். ட்ரம்புக்கு வந்து போரை நீடிப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. ம். இஸ்ரேலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அடிக்கணும் அப்படின்ற முறையில். ம். ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னால் இஸ்ரேல் அதை கேட்டு தான் ஆகணும். ம். அமெரிக்காவின் விருப்பத்தை மீறி வந்து அவங்க அடிக்க முடியாது. ம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருன்னா, நான் வந்துட்டு அமெரிக்கா எந்த போர்லையும் ஈடுபட மாட்டேன், போருன்றது நமக்கு செலவு. இப்போவே வந்து ஒரு நாளைக்கு பல பில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா செலவழிக்குது. ஏகப்பட்ட பணத்தை வந்து இழந்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவினுடைய டாப் 10 அந்த இராணுவ முதலாளிகளுக்கு அமெரிக்க மக்களின் வரிப்பணம் போய் சேருது. இதுதான் அந்த முதலாளிகளுக்கு தான் ஆதாயமே தவிர அமெரிக்க அரசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய செலவு. இஸ்ரேலுக்கும் பெரிய செலவு. இஸ்ரேல் ஒரு 2லையும் லெபனான்லேயும் சண்டை போடுறாங்க, ஈரான்லேயும் சண்டை போடுறாங்க. இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதுனால அதை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ரஷ்யா வந்து இதை பயன்படுத்தி கொண்டு உக்ரைனை தாக்குறதை அதிகப்படுத்தியிருக்குது. அதனால் இப்போ உக்ரைனுக்கு போக வேண்டிய சப்ளைஸ் வந்து நின்று போச்சு. அமெரிக்கா கொடுத்த சப்ளைஸ் வந்து நின்று போச்சு. ஐரோப்பிய நாடுகள் அதை வந்து எப்படி அதை ரீஃபில் பண்ணுறதுன்னு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு முரண்பாடு உருவாயிருச்சு. அதனால் இப்படி இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக யோசித்து பார்க்கும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்பட்டிருக்குது. மற்ற உலக நாடுகள்லாம் வந்து நேரடியாக ஈரானை ஆதரிக்கலைன்னாலும் அவங்க அமெரிக்கா பக்கம் இல்லைன்றதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ட்ரம்ப் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்ற கதையாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதனால் போரை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அதிலேருந்து வெளியே வர முடியும். இல்லை தொடர்ந்து தாக்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து வந்து ஈரான் வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிற செய்திகளை வந்து வேணும்னே கசிய விடுறாரு. வேணும்னே அவர் சொல்கிறாரு. ஈரான் அது செவிட்டில் அடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த போரை நாங்கள் நிறுத்தவே மாட்டோம், எங்கள் இலக்குகள் நிறைவேறும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். நிறுத்தணும்னா 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. 1, இழப்பீடு தரணும். நீ என்னவெல்லாம் குண்டு போட்டு அழிச்சிருக்கியோ அதுக்கு இழப்பீடு தரணும். 2வது வந்து இனிமே நீ தாக்க மாட்டேன்னு சொல்லி உலக நாடுகள்கிட்டருந்து ஒரு அங்கீகாரம் உத்தரவாதம் வந்து தரணும். இப்படி வந்து அந்த டிமாண்ட்லாம் அவங்க வைக்கிறாங்க. அதனால் அவர்கள் இதை நிறுத்த போகிறது இல்லை. இவங்க சொல்கிற பேச்சுவார்த்தைக்கு இதெல்லாம் அவங்க இல்லை. இப்போ இந்த போருக்கு முன்னாடி ஓமனில் வந்து அணு ஆயுதம் குறித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆமாம், ஈரான் வந்து அதுக்கு ஒப்புதல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மிசைல் டெக்னாலஜியை நிறுத்தணும், ஹிஸ்புல்லா, ஹமாஸு, ஹூத்திஸுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதில் தான் அவர்கள் முரண்பட்டார்களே தவிர அணு ஆயுதம் குறித்து அந்த பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பேச்சுவார்த்தையை கெடுத்து இப்படி ஒரு முரண்பாட்டை கொண்டு வந்ததே ட்ரம்ப்பும் அமெரிக்கா தான். அதனால் இவர்கள் தோற்றுவித்த போர் இன்னைக்கு இவர்களுக்கே எதிராக திரும்பி இருக்குன்றது தான் யதார்த்தம். தொடர்ந்து பேசுவோம். ஈரானில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.